மானாமதுரை காவல்துறையினர் கண்களை கட்டி காலை அடித்து உடைத்தனர். வெளியான ஆகாஷ் வாக்குமூலம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனியை சேர்ந்தவர் ஆகாஷ் டெலிசன். பொறியியல் பட்டதாரியான இவர் பக்கத்து ஊரில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்களை கொலை செய்ய முயன்றதாக கூறி மானாமதுரை காவல்துறையினரால் 6/3/2026 அன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது நடவடிக்கையின் போது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற ஆகாஷ் கீழே விழுந்து அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கால் காயத்துக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் 8/3/2026 அன்று மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் போலீசார் அடித்ததால் தான் ஆகாஷ் இறந்து விட்டதாக கூறி அவருடைய பெற்றோர்களும் ஊர் பொதுமக்களும் கடந்த 4 நாட்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதோடு ஆகாஷ் மரண விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு விசாரணை நடந்தது. கடந்த 6ஆம் தேதி ஆகாஷ் கால் முறிவு சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது மானாமதுரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆகாஷ் டெலிசனிடம் வாக்குமூலம் வாங்கியிருக்கிறார். அந்த வாக்குமூலமானது இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. என்னை மதியம் 1:30 மணி அளவில் கீழங்காட்டூரில் கருவேல மரத்திற்கு கீழே குணாவுடன் அமர்ந்திருந்த போது சீருடையில் இல்லாத 10 நபர்கள் வந்து பிடித்தார்கள். எங்கள் இருவரையும் வேலூர் முருகப்பஞ்சான் ரோட்டிற்கு அழைத்து வந்து மதிய சாப்பாடு வாங்கி தந்து மாலை 4:30 மணி வரை அங்கேயே அமர்ந்திருந்தோம். சிவகங்கை சாலையில் என்னை வேறு காரில் குணாவுடன் ஏற்றி சீருடையில் இருந்த 4 போலீசார் வெள்ளை துணியை கொண்டு கண்களை கட்டினார்கள். கண்ணை கட்டி என்னை மட்டும் வேறு காரில் ஏற்றி தனியாக அழைத்து சென்றார்கள். என்னை அமர வைத்தார்கள். எனது கெண்டக்காலிற்கு கீழேயும் முட்டிக்கு கீழேயும் 2 கற்களை வைத்தார்கள். ஈர சாக்கை காலுக்கு மேல் போட்டார்கள். இரும்பு கம்பியால் எனது வலது காலில் ஓங்கி ஒரு முறை அடித்தார்கள். அடித்தவுடன் எலும்பு முறிந்து வெளியே ரத்தம் வந்தது. அடித்தவுடன் நான் வலியில் துடித்தேன். அதற்கு பின் என் கண்ணை கழட்டி விட்டார்கள். அங்கிருந்து என்னை மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கிருந்து மருத்துவர் என்ன என்று கேட்டபோது நான் மேலப்பசலை பாலத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டதாக போலீசார் என்னை மிரட்டி கூற சொன்னதன் பேரில் பயத்தில் கூறினேன். அதன் பின் என்னை மாலை 6:30 மணிக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்கள். கண் கட்டி இருந்ததால் என்னை யார் அடித்தார்கள் என்று எனக்கு தெரியாது என்று தெரிவித்திருக்கிறார். இதை கேட்ட நீதிபதிகள் ஆகாஷ் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு மாற்றம் செய்ய சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டனர்.